ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரம்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய தமிழ் டைட்டிலே பார்த்து நீங்கள் வந்திருப்பீங்க. கர்ப்ப காலத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, நான் செஞ்ச தப்பு நான் உங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு விளாகாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் இருக்கும்போது, கன்சீவாக இருக்கும்போது நார்மலாக எல்லார் மாதிரியுமே நானே செக்கப் போய்கிட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரெட்டிப்பு மாதத்தில் மட்டும் அந்த யூரின் டெஸ்ட்டு, இந்த குளுக்கோஸ் தண்ணியும் சொல்லி குடிக்க சொல்லுவாங்க. அது 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த டெஸ்ட்டு கொடுக்க சொல்லுவாங்க. 4வது மாதம், 6வது மாதம், 8வது மாதம், இந்த 3 மாதத்துக்கு மட்டுமே இந்த யூரின் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, குளுக்கோஸ் தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அதில் சுகர் நமக்கு எவ்வளோ இருக்குது, கண்ட்ரோலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவாங்க. அது ஒன்று. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக செக்கப் போயிட்டுருக்கும்போது எனக்கு டெலிவரி டேட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு அது 18 தேதிக்கிட்ட நான் செக்கப் போகும்போது எனக்கு ரொம்ப கை கால்லாம் ரொம்ப வீக்கமாகிடுச்சு. கால் வீங்கிடுச்சு, முகம் பயங்கரமாக வீக்கமாக ரொம்ப பெருசான மாதிரி ஆகிடுச்சு, வீக்கமாக இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தா, எல்லாருமே நீர் அதிகமாக இருக்கும், சுரக்காய் சாப்பிடுங்க சரியாயிடும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரியே நானும் நிறையத்துக்கு இந்த சுரக்காய் வீட்டில் அம்மாவும் நிறையா செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஆனால் வீக்கம் மட்டும் குறையவே இல்லை. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னாக்கா, கர்ப்பப்பையில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் ஒரு பவுட்ரு எழுதி தரேன், அதை நீங்கள் குடிங்க, அது நீங்கள் குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு சரியாயிடும்னு சொன்னாங்க. அதை நானுமே வாட்டர் கேனில் கலந்துக்கிட்டு நான் அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு தான். அப்போ எனக்கு வீக்கம் சரியாகலை. சரி, ஒரு டைம் நீங்கள் எதுக்கும் லேபில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இது எதுக்காகவா இருக்கும்னான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே செக்கப் முடிச்சுட்டு லேபுக்கு டெஸ்ட் பண்ண வந்தால், உங்களுக்கு பிளட்டே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்களே, செக்கப்பில் கரெக்டாக எனக்கு 11 பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்களே, பிளட் இல்லைன்னு சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கரெக்டாக டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கேட்டாக்கா, இல்லை உங்களுக்கு பிளட் இல்லை, உங்களுக்கு 8 பாயிண்ட் தான் இருக்குது, உங்களுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி டேட் கொடுத்துருக்குறாங்க, இன்றைக்கி தேதி ஆகிடுச்சு, இன்னொரு 10 நாளாக உங்களுக்கு பிளட் ஏற்றணும் அப்படின்னாங்க. என்னடா இது பிளட்டு ஏற்றணும்னு சொல்கிறாங்களே, திடீர்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? நான் நினச்சேன், சரி ஒரு வேளை சுவரொட்டி சாப்பிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுவரொட்டி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு கேட்குறேன். அதுக்கு டைமே கிடையாது, நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆகிடுங்க, டெலிவரி டைம் நெருங்கிறதுனால நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா 1 வாரம் ஆகிடும், உங்களுக்கு டெலிவரி டேட் கிட்டேயே நெருங்கிடுச்சு, அது ரொம்ப சிரமமாகிடும்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரே எங்கள் கூட இல்லை. அந்த டைமில் எங்கள் அக்கா என் கூட இருந்திருந்தாங்க. அப்போ எங்கள் மாமா ஃபாரின்லேருந்து வராருன்னு சொல்லிட்டு அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக எங்கள் அக்கா சென்னை கிளம்பி போயிட்டாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நான், அம்மா மட்டும்தான் இருந்தோம். இவர் மேலே எனக்கு செம்ம கோவம். எங்கள் வீட்டுக்கார் அப்போ எங்கள் வீட்டுக்கார் திருப்பூரில் இருந்தார், நான் அங்கே அம்மா வீட்டில் தான் இருந்தேன். கூப்பிட்டேன், இந்த மாதிரி பிளட்டு ஏற்ற சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கன்னு சொல்லி நான் கேட்கும்போது தான் அப்புறம் இவர் சொன்னார், என்னால் வர முடியாது, திரும்ப டெலிவரி டேட் வந்துடும், நான் அப்போ எனக்கு லீவு கிடைக்காது, நான் வேணால் எங்கள் அக்கா கிட்டே சொல்கிறேன், எங்கள் அக்கா உன்னை கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அம்மா வயசானவங்க, ரொம்ப முடியாது அவங்களால, வீட்டில் ஆடு வச்சுருக்குறாங்க, அதனால் கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்டே சொல்கிறேன், நீ போய்ட்டு அட்மிட் ஆகிடு அப்படின்னாரு. ஆனால் பிளட்டு நம்மளை தான் ரெடி பண்ணணும், அவங்க ரெடி பண்ணி தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ரிலேஷன்ஷிப் அவங்கள்ட்ட எனக்கு பி பாசிட்டிவ் பிளட்டுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிச்சு. அந்த பிளட்டு சீக்கிரமாக கிடச்சதுனால சரி ஓகே, நாங்கள் சிஸ்டர்கிட்ட கன்சல்ட் பண்ண, இந்த மாதிரி எங்களுக்கு பிளட்டு 2 பேர் கொடுக்க கரெக்டாக இருக்கிறாங்க, எப்போ அட்மிட் ஆகலாம் சிஸ்டர்னு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நீ இன்றைக்கே ஆகிடும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க ஃபோன் போட்டு, நானே ஆம்புலன்ஸுக்கு சொல்லிடுறேன், நீ பிளட்டு நீ ஏற்றிக்கோ, வந்துடுவாங்க, ஆம்புலன்ஸ்காரங்க வந்துடுவாங்க, நீ பிளட் ஏற்றிக்கோன்னு சொன்னாங்க. சரி சிஸ்டர்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் நாத்தனார், சின்ன நாத்தனார் வந்துட்டாங்க. நாங்கள் போயிட்டோம். போய் பார்த்தீங்கன்னாக்கா அட்மிட் ஆகிட்டோம். ஆனால் அங்கே தான் ஒரு பிரச்சனை. அது எதனால் எனக்கு ரத்தம் இல்லை, எதனால் எனக்கு இந்த அளவுக்கு டவுன் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சி வீடியோ வேணும்னாக்கா நீங்கள் ஆல் பட்டன் கொடுத்தா தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.